இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வேலையை செய்யாமல் மின்வெட்டை போக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக ஆட்சியில் 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு என தாங்க முடியாத துயரத்தில் மக்கள் தவித்து வருவதாகவும், சாலை மறியல் இல்லாத இரவுகள் இல்லை என்ற நிலை உருவாகியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பதவியேற்றவுடன் மாற்றத்தை தருவேன் என்ற பஞ்ச் டயலாக் பேசிய முதலமைச்சர் மௌனமாக இருப்பது ஏன் என்றும், பகலில் நடக்கும் திருட்டுக்கு இரவில் எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பத்திரப்பதிவுகளை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறை 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கலில் பல்துறைகள் சார்பில் 595 பயனாளிகளுக்கு 11,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் குறித்து தகவல் தெரிவித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சோதனை ஓட்டத்துல தான் இருக்கு. நாங்க ஒரு 6-7 மாசம் ஆயிடும். தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வந்தால் திமுகவுக்கு இப்பொழுதுள்ள இடம் கூட கிடைக்காது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் அருண்ராஜ், செங்கோட்டையன் மற்றும் விஜய் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 100 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இதேபோன்று பேசிக்கொண்டே இருந்தால் திமுகவை தொடர்ந்து மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று கூறினார். அரசியல் அவர் ரொம்ப சீனியர் தான், பல வருடங்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர். அவர் இதை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்ததுனால தான் அவர் திமுக படுதோல்வி அடைந்தது. ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா திமுக இப்படியே பேசிகிட்டு இருந்தால் மக்கள் அவங்கள கண்டிப்பாக தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு உண்மை தெரியும், மக்களோட பலம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற, மக்களோட சப்போர்ட் யாருக்கு, எந்த கட்சிக்கு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல தான் இந்த ஆட்சி 5 வருடங்கள் நிலையான ஒரு ஆட்சியை, நல்லாட்சியை கண்டிப்பாக கொடுப்போம். ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இருந்து ஏதாச்சும் வரதா இருந்தால், இன்னொரு தேர்தல் வந்தால் இப்போ ஜெயிச்ச இடம் கூட திமுக ஜெயிக்க முடியாது என்று தான் எல்லாரும் சொல்கிறது. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழக பாஜகவுடன் உள்ளதாகவும், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்றும் அண்ணாமலையின் புதிய இயக்கத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் வானதி ஸ்ரீனிவாசன். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால மக்கள் சேவை, நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி பயணத்தை சிறப்பிக்கும் நிகழ்வு மற்றும் சர்வதேச யோகா தின விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக பாஜக துணை நிற்கும் என்றும் கூறினார். தமிழகத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்கு பிஜேபி முழுமையாக உடன் நிற்கும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம புதிதாக அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நம்மளுக்கு வருஷம் தண்ணி வந்துட்டு இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படுவதற்கு தமிழக பாஜகவும் அனுமதிக்காது, மத்திய பாஜகவும் அனுமதிக்காது.